ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை நேரத்திலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். வாட் ஆர் த வேஸ் டு மெஷர் ஆர் ஸ்பிரிச்சுவல் க்ரோத்? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சியை எந்த விதங்களிலே வழிகளிலே நாம் அளவிட முடியும் என்ற தலைப்பிலே கடந்த 5 நாட்களாக நாம் எபிரேயர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரைக்கும் உள்ள வேத பகுதியின் அடிப்படையிலே தியானித்து வருகிறோம். இன்றைக்கும் அந்த காரியத்தை இந்த வேத பகுதியின் அடிப்படையிலே சில காரியங்களை நாம் தியானிக்கலாம். நேற்றைய தினத்திலே நாம் அந்த 3வது கேள்வியை பார்த்தோம். அதாவது, am I able to discern truth from error? எது நன்மை, எது சரியான உபதேசம், எது கள்ள உபதேசம் என்பதை நாம் பகுத்தறிந்து அதை பிரித்து பார்க்க முடிகிறதா? அதை அடையாளம் கண்டு கொள்ள முடிகிறதா? இதை நாம் கண்டு கொண்டால், இதை நாம் புரிந்து கொண்டால் நாம் வளர்ந்து வருகிற கிறிஸ்தவர்கள் என்று நாம் எளிதாய் நம்மை குறித்தே நாம் எண்ணிக்கொள்ளலாம். இன்றைக்கும் பாருங்கள், அந்த 14ஆம் வசனத்தை மறுபடியுமாக நாம் வாசிக்க போகிறோம். அந்த அதிகாரத்தினுடைய 14ஆம் வசனம், பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயது உள்ளவர்களுக்கே தகும். ஆக இந்த பகுத்தறிவு, ஆவிக்குரிய பகுத்தறிவு என்பது, இந்த பலமான ஆகாரம் என்பது, இதெல்லாம் யாருக்கு தெரியுமா? இட் இஸ் ஃபார் த மெச்சூர் பீப்புள். பூரண வயது உள்ளவர்களுக்கு. பூரண வயதுள்ள என்று சொல்லும் பொழுது எழுத்தின்படியான வயதை நான் குறிப்பிடவில்லை. இந்த வசனத்தினுடைய அர்த்தமும் அந்த வார்த்தையினுடைய அர்த்தமும் அதுவல்ல. ஆகவே நாம் நினைக்கக்கூடாது, நாம் ஒரு 20 வயது 30 வயது இருக்கும் பொழுது நமக்கு பகுத்தறிவு இருக்காது. அதே போல் பகுத்தறிவு எப்பொழுது வரும்? 50 வருடம் 60 வருடம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருந்தால்தான் இந்த பகுத்தறிவு நமக்கு கிடைக்கும் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. அது தவறான கருத்தாகும். ஆக இந்த பூரண வயது என்று சொல்லும் பொழுது நம்முடைய எழுத்தின்படியான வயதிற்கும் சரீர பிரகாரமாக இருக்கிற வயதுக்கும் ஆவிக்குரிய வயதுக்கும் சம்பந்தம் இல்லை. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ரட்சிக்கப்பட்டு எவ்வளவு நாட்கள் ஆகியிருக்கிறது அதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். இத்தனை நாட்களிலே நான் பலமான ஆகாரத்தை உட்கொள்கிறவனாக இருக்கிறேனா என்பதை நான் யோசித்து பார்க்க வேண்டும். அதே சமயத்திலே நான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இந்த பகுத்தறிவு, பிப்ளிக்கல் டிசர்ன்மெண்ட், வேதத்தின்படி பகுத்தறிகிற இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? இல்லை என்று சொன்னால் பழகிக்கொள்ள வேண்டும். எனக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என்று யாரும் சொல்லக்கூடாது. ஃபார் அ பிலீவர் டிசர்ன்மெண்ட் இஸ் நாட் அன் ஆப்ஷன். ஒரு விசுவாசிக்கு பகுத்தறிவு என்பது, ஆவிக்குரிய பகுத்தறிவு என்பது ஒரு ஆப்ஷன் அல்ல. ஆப்ஷன் என்று சொல்லும் பொழுது வேண்டுமானால் பகுத்தறிந்து கொள்ளலாம், இல்லாவிட்டால் விட்டுவிடலாம் என்று அந்த அர்த்தத்திலே அல்ல. இது கடைசி காலம். பிசாசு கள்ள உபதேசத்தின் ரூபத்திலே ஜனங்களை வஞ்சித்து கொண்டிருக்கிற காலம். ஆகவே இனியும் காலம் செல்லாது. நாம் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இருதயத்திலே மந்தம் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. ஆனால் இந்த பகுத்தறிவு எப்போ வரும் தெரியுமா? அந்த வார்த்தை பாருங்கள், அந்த 14ஆம் வசனத்திலே, பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும். அந்த 2 வார்த்தையை நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். பயிற்சி, முயற்சி. பயிற்சி என்று சொல்லும் பொழுது ட்ரைனிங், முயற்சி என்று சொல்லும் பொழுது we have to try it, practice. ஆக இது ஒவ்வொரு நாளும் செய்யப்பட வேண்டிய ஒரு காரியம். ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே செய்துவிட்டு அதற்கு பிறகு ரிலாக்ஸ் பண்ணுகிற விஷயம் அல்ல, அமைதியாக உட்கார்ந்திருக்கிற காரியம் அல்ல பகுத்தறிவு. இது தொடர்ச்சியாய் செய்யப்பட வேண்டிய ஒரு காரியம். இதை நாம் மனதிலே வைத்துக்கொள்ள வேண்டும். ஆக பாருங்கள், இன்னொரு, இந்த குழந்தைகள், அதாவது ஆவிக்குரிய ரீதியாக குழந்தைகளாக இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? ஒரு சின்ன குழந்தையை நாம் எடுத்துக்கொள்ளலாம். சின்ன குழந்தைகள், பேபிஸ், யூஸ்வலி they will put anything in their mouth. சின்ன குழந்தைகள் கையில் கிடைக்கிறத உடனே எடுத்து வாயில் வச்சிரும். அதுதான் குழந்தைகள். அதற்கு புரியாது, அந்த குழந்தைங்களுக்கு தெரியாது தாங்கள் உட்கொள்ளுகிறது தங்களுடைய உயிருக்கே ஒருவேளை ஆபத்தாக கூட இருக்கலாம். அந்த சின்ன காரியங்களை கூட அந்த குழந்தைகள் புரிந்து கொள்ளாமல் கையில் கிடைக்கிறத வாயில் எடுத்து வச்சிரும். அதனால தான் எப்பொழுதுமே பெற்றோர்கள் அந்த குழந்தைகளை பார்த்துக்கிட்டே இருக்கணும். சின்ன பிராயத்தில், குழந்தை பருவத்திலே நான் சொல்கிறேன், பிள்ளைங்களை ஏதாவது எடுத்து வாயில் வச்சிடக்கூடாது என்பதற்காக பெற்றோர்கள் அந்த குழந்தைகளை பார்த்து கொண்டே இருப்பார்கள். இப்போ இதற்கு எப்படி நாம் ஒப்பனைக்காக நான் சொல்கிறேன், ஆவிக்குரிய ரீதியாக இருக்கிற குழந்தைகள் எப்படிப்பட்டவர்கள்னா, அவர்கள் பகுத்தறிவிலே பலவீனமானவர்களாக இருக்கிறார்கள். ஸ்பிரிச்சுவல் பேப்ஸ் ஆர் வீக் இன் டிசர்ன்மெண்ட். ஆகவே தான் அவர்கள் கையில் கிடைக்கிறத இந்த குழந்தைகள் வாயில் வைக்கிறதே போல இந்த ஆவிக்குரிய ரீதியாக இருக்கிற குழந்தைகள் கேட்ட வார்த்தைகள் எல்லாவற்றையும், என்னென்ன வார்த்தைகளை பிரசங்கத்திலே கேட்குறாங்களோ எல்லாருடைய பிரசங்கத்தையும் கேட்பாங்க, எல்லாருடைய வார்த்தைகள் பேசுகிறதையும் கேட்பாங்க.
அப்படி கேட்கும் பொழுது அவர்கள் பகுத்தறியாமல் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வார்கள், எல்லாவற்றையும் உட்கொள்வார்கள். அதுதான் இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்திற்குள்ளாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு வேதனையான ஒரு காரியம். தே வில் அக்செப்ட் எனி கைண்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ஃபுட். இது எப்படி நான் சொல்கிறேன், பிசாசும் வசனத்தை பேசுவான் என்பதை மறந்து போக வேண்டாம். ஆண்டவராக இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்து வனாந்திரத்திலே பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்படுகிறார். அங்கே சோதனைக்காரனாகிய பிசாசு அவரை வந்து சோதிக்கிறான். நமக்கு தெரிந்த சம்பவம் தான். அதில் 3 விதமான சோதனைகள் இருக்கிறது. அந்த 2வது சோதனை என்ன? பிசாசு வசனத்தை தான் பயன்படுத்துகிறான். சங்கீதம் 91 சங்கீதத்திலிருந்து ஒரு வார்த்தையை எடுத்து, சொல்லப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலையிலிருந்து அதை பிரித்தெடுத்து அந்த அர்த்தத்தை புரட்டி ஆண்டவராக இயேசுவின் இடத்திலே அந்த வார்த்தைகளை பேசுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. என்று எழுதியிருக்கிறதே என்று பிசாசு சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து உடனே அதுக்கு ஆமேன், அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை என்று அவர் சொல்லவில்லை. காரணம், இயேசுவுக்கு தெரியும் பிசாசு இந்த வார்த்தையை அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையை விட்டு வெளியே எடுத்து அந்த அர்த்தத்தை புரட்டி பேசுகிறான் என்பது இயேசுவுக்கு தெரிந்திருந்தது. ஆகவேதான் அவர் இன்னொரு வசனத்தையும் பயன்படுத்தி, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்று அவர் முடிக்கிறார். அந்த 2வது சோதனையை பாருங்க, தொடர்ந்து வாசித்து பாருங்க அந்த சம்பவத்தை. பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் நாமும் அநேக பிரசங்கங்களை கேட்கிறோம். மறுபடியும் நான் சொல்கிறேன், கேட்கக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. தாராளமாக கேளுங்க. ஆனால் பரிசோதித்து பாருங்கள், பேசுகிற வார்த்தைகள் சரியான வார்த்தைகளா, வேதத்திற்கு ஒத்ததாக இருக்கிறதா, இல்லாவிட்டால் எங்கேயாவது வேதத்தை வசனங்களை புரட்டி பேசுகிறார்களா? சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள், பகுத்தறியுங்கள். இது பகுத்தறிய வேண்டிய நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கேட்ட வார்த்தைகள் எல்லாவற்றுக்கும், பிரசங்கத்தை கேட்கிற எல்லா வார்த்தைகளுக்கும் வெறுமனே இன்றைக்கு ஆமேன் அல்லேலூயா சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? இன்றைக்கி மறுபடியும் அந்த ஆமேன் அல்லேலூயாங்கிற வார்த்தைகள் ஏதோ ஒரு கேப் ஃபில்லர்ஸை போல பயன்படுத்தப்படுகிறது என்பதுதான் ஒரு துக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இட் இஸ் யூஸ்ட் பை மெனி பீப்புள் அஸ் கேப் ஃபில்லர்ஸ். ஏதோ ஒரு அந்த இடத்துல சும்மா வெறுமனா உட்கார்ந்துருக்கிறதுக்கு போல நம்ம ஆமேன் அல்லேலூயான்னு சொல்லிகிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் பிரியமானவர்களே, நாம் அப்படிப்பட்ட வேலை இருக்கக்கூடாது. எல்லாவற்றையும் நாம் சிந்தித்து பார்த்து இந்த பழக்கம் நமக்கு இருக்கணும். we have to train by practice and habit. பழக்கம் என்று சொல்லும் பொழுது it should become our habit. இந்த discernment, பகுத்தறிவு நம்முடைய ஹேபிட்டாக மாறணும், பழக்கமாக மாறணும். எப்படி மாறும் தெரியுமா? பயிற்சி. we have to train by practice. ஒரே நாளில் வந்துடாது. ஆனால் சோர்ந்து போயிட வேண்டாம். ஆண்டவருடைய கிருபையை கேளுங்க, நிச்சயமாக ஆண்டவர் கிருபை தருவார். ஆனால் நாம் இன்றைக்கு அதற்குடைய வாஞ்சை நமக்கு இருக்கணும். ஆவிக்குரிய ரீதியாக நான் வளர வேண்டும், நான் முதிர்ச்சி அடைய வேண்டும் என்கிற வாஞ்சை, விருப்பம் நமக்குள்ளாக இருக்கணும். இன்னும் நான் குழந்தையாகவே இருந்துட்டு போயிடுறேன், பரவாயில்ல அப்படின்னு நம்ம இருந்துட்டோம்னா நம்முடைய நிலைமை பரிதாபமாய் முடிந்துவிடும். நன்மை தீமை இன்னதென்று நாம் பகுத்தறியத்தக்கதாக அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு வர வேண்டும். ஆக கடந்த 6 நாட்களாக இன்றைக்கும் சேர்த்து இந்த வேத பகுதியின் அடிப்படையிலே நாம் அநேக காரியங்களை பார்த்திருக்கிறோம். அந்த 3 கேள்விகளை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 3 கேள்விகளை நாம் கேட்டு பார்த்தால், நம்மை பார்த்தே நாம் கேட்டுக்கொண்டால் நமக்கு பதில் கிடைத்துவிடும். அதை வைத்து நாம் அளந்து பார்க்கலாம், நாம் ஆவிக்குரிய ரீதியாக வளர்ந்திருக்கிறோமா, இல்லாவிட்டால் வளர்ச்சி இல்லாமல் இன்னும் குழந்தைகளாக இருக்கிறோமா என்கிற அந்த காரியம் நமக்கு புரிந்துவிடும். நான் பங்களிக்கிறவனாய் இருக்கிறேனா, இல்லாவிட்டால் வாடிக்கையாளனாய் நுகர்ந்து கொண்டே இருக்கிறேனா, நுகர்வோராய் நான் இருக்கிறேனா? அதுதான் கேள்வி. am I a contributor or a consumer? முதல் கேள்வி. 2வது, am I eating meat or drinking milk? நான் பலமான ஆகாரத்தை உட்கொள்கிறவனாக இருக்கிறேனா, இல்லாவிட்டால் வெறும் பாலை மாத்திரம் குடித்து கொண்டே இருக்கிறேனா இன்னும்? இது 2வது கேள்வி. 3வது, am I able to discern truth from error? எது சத்தியம், எது கள்ள உபதேசம் என்று பிரித்து பார்க்க அந்த ஒரு பகுத்தறிவின் ஆவி எனக்குள்ளாக இருக்கிறதா? இதுதான் 3வது கேள்வி. இந்த கேள்வியில் நாம் மனதில் வைத்து நாம் ஆவிக்குரிய ரீதியாக வளர்ந்திருக்கிறோமா என்று நாம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டுடைய வருகைக்கென்று நாம் ஆயத்தமாவோம். இந்த சிந்தனையோடு நாம் இந்த தியானத்தை முழுவதுமாக நிறைவு செய்ய போகிறோம். நாளை தினத்திலிருந்து நாம் ஒரு புதிய தியானத்தை நாம் ஆரம்பிக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் அவருடைய கிருபையினால் நம்மை நடத்துவாராக. ஆமென்.